हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। जो होता अच्छा होता है, सब में है अच्छाई। सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई। जो होता अच्छा होता है, सब में है अच्छाई। सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सागर मंथन करके मन का अमृत है निकला। सागर मंथन करके मन का अमृत है निकला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। मन को मंगल मार्ग पे लाना, सबसे बड़ी है कला। मन को
सोचो भला करो भला, सोचो भला करो भला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला, हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி 11/8/2024. அவ்யக்த பாப்தாதா, ரிவைஸ் டேட் 4/2/2001. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு समय प्रमाण स्वराज अधिकारी बन, सर्व रूहानी साधन தீவிர கதி से कार्य में लगा हो. நேரத்திற்கு ஏற்ப ஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகி அனைத்து ஆன்மீக சாதனங்களையும் வெகு வேகமாக காரியத்தில் பயன்படுத்துங்கள். आज बाप दादा विश्व के सर्व तरफ के अपने स्वराज्य अधिकारी बच्चों की राज्य सभा देख रहे हैं என்று பாப் தாதா உலகத்தின் அனைத்து பக்கங்களிலும் உள்ள தனது ஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தைகளின் ராஜ்ய சபையை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். हर एक स्वराज्य अधिकारी पवित्रता की लाइट के ताजदारी, अधिकार की सुमृति के तिलकदारी, अपने अपने प्रकृति के अकाल तख्त नशीन दिखाई दे रहे हैं. ஒவ்வொருவரும் கூட ஸ்வராஜ்ய அதிகாரிகளாக பவித்திரத்தாவினுடைய ஒளியின் தாஜ்தாரிகளாக, அதிகாரத்தை நினைவின் திலகதாரிகளாக தனது புருவ மத்தியில் அகால் தக்த நஷீன் தெரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். इस समय जितना स्वराज्य அதிக அனுபவ करते हो, இப்பொழுது எந்த அளவு ஸ்வராஜ்ய அதிகாரியத்தை அனுபவம் செய்கின்றீர்களோ உத்தனாகி அவ்வளவுதான் பௌஷ்ய விஸ்வராஜ்ய அதிகாரி ஆகிய எதிர்காலத்துல உலக ராஜ்ய அதிகாரிகளாகவே இருக்கின்றார்கள். மை கவுன் வா மேரா பௌஷ்ய கியா, நான் யார், எனது எதிர்காலம் என்ன? आपके स्वराज्य की सिद्धि द्वारा स्वयं ही देख सकते हो. இப்பொழுது உங்களுடைய ஸ்வராஜ்ய ஸ்திதியின் மூலமாக தாமாகவே கண்டுகொள்ள முடியும் நான் யார், எனது எதிர்காலம் என்ன என்பதை. बाप दादा हर एक बच्चे के सदा स्वराज्य की स्थिति को देख रहे थे. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளும் எப்பொழுதும் स्वराज्य ஸ்திதியில் பார்த்து கொண்டே இருந்தார்கள். நிரந்தர ஹர் கரம் கர்த்தேவே, நிரந்தரமாக எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் கூட லௌகிக் அலௌகிக் காரிய கர்த்தவே, லௌகிக் अलौकिक कार्य செய்து கொண்டிருந்தாலும் स्वराज्य अधिकारी का नशा कितना समय और किस परसेंटेज में रहता है? स्वराज्य அதிகாரியினுடைய போதை எவ்வளவு நேரத்துக்கு எத்தனை சதவீதத்துல இருக்கின்றது? क्योंकि ஏனெனில் कई बच्चे अपने स्वराज्य के स्मृति को संकल्प में याद करते हैं. சில குழந்தைகள் இந்த ஸ்வராஜ்யத்தினுடைய நினைவை சங்கல்ப ரூபத்துல நினைவு செய்கின்றார்கள். मैं आत्मा अधिकारी हूँ, நான் ஆத்மா அதிகாரியாக இருக்கின்றேன். एक संकल्प में सोचना, ஒன்று சங்கல்பத்துல யோசிக்கிறது. बार बार स्मृति को रिफ्रेश करना, मैं हूँ, அடிக்கடி நினைவை ரெஃப்ரெஷ் பண்றது, நான் யாராக இருக்கிறேன். दूसरा है, இரண்டாவது अधिकार के स्वरूप में स्वयं को अनुभव करना, अधिकार स्वरूपத்துல தன்னை அனுபவம் செய்வது. और इन कर्मेंद्रिय रूपी कर्मचारी मन बुद्धि संस्कार रूपी सहयोगी साथियों पर राज्य करना. இந்த கர்மேந்திரியங்கள் என்ற வேலைக்காரர்கள் மற்றும் மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற சகயோகி சாத்திகளை மீது ராஜ்யம் செய்வது. அதிகார் சே சலானா, அதிகாரத்தின் மூலமாக அவர்களை நடத்துவது. ஒன்னு கர்மேந்திரியங்கள், இன்னொன்னு மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற சகயோகிலான சாத்தி துணைகாரர்கள். ஜெய்சே ஆப் சபி பச்சே அனுபவி ஹோ, எப்படி நீங்க எல்லா குழந்தைகளும் அனுபவிகளாக இருக்கின்றீர்கள். எதுல? ஹர் சமய பாப் தாதா ஸ்ரீமத் பர் சலா ரஹா, ஒவ்வொரு நேரம் பாபா நம்மள ஸ்ரீமத் படி நடத்தி கொண்டிருக்கின்ற. ஆப் சபி ஸ்ரீமத் பிரமான் சல் ரஹே ஹோ, நீங்க எல்லோருமே கூட ஸ்ரீமத் பிரமாணம் நடந்து கொண்டே இருக்கின்றீர்கள். चलाने वाला चला रहा है,
வழி நடத்துபவர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். चलने वाले चल रहे हैं, நடந்து செல்பவர்கள் நடந்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள். ऐसे அதே மாதிரி हे स्वराज्य अधिकारी आत्मा है, वो स्वराज्य अधिकारी आत्मा कले क्या आपके स्वराज्य में आपके सर्व कर्मेंद्रिय आत्मा कर्मचारी आपके मन बुद्धि संस्कार सजीव साथी सभी आपके ऑर्डर में चल रहे हैं. பாபா கேக்குறாங்க, ஓ ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களே, உங்களுடைய ஸ்வராஜ்யத்துல, அதாவது அனைத்து கர்மேந்திரியங்களும், அதாவது வேலைக்காரர்களும் உங்களுடைய மனம் புத்தி சம்ஸ்காரம் என்ற சகயோகி துணையாளர்களும் உங்கள் ஆர்டர் படி நடந்து கொண்டு இருக்கின்றார்களா? एक दो कर्मतोरिया थोड़ा नाज नकरा तो नहीं दिखाती है. ஒன்று இரண்டு கர்மேந்திரியங்கள் ஏதாவது குறும்பு செய்கின்றதா? आपका राज्य लॉ एंड ऑर्डर में बजाय लव एंड लॉ में यथार्थ से चल रहा है. உங்களுடைய ராஜ்யத்துல லா அண்ட் ஆர்டருக்கு பதிலாக லவ் அண்ட் லா சரியான வழியில நடந்து கொண்டே இருக்கின்றதா? क्या समझते हो, என்ன புரிந்து கொண்டே இருக்கின்றீர்கள்? चल रहे हैं या थोड़ी आनाकानी करते हैं, அதுபடி நடந்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது சாக்கு போக்கு சொல்லுகின்றீர்களா? जब कहते ही हो मेरा हाथ, मेरे संस्कार, मेरी बुद्धि, मेरा मन, तो मेरे ऊपर में का अधिकार है. எப்ப நீங்க சொல்லும் போது என்ன சொல்றீங்க? என்னுடைய கைகள், என்னுடைய சன்ஸ்காரம், என்னுடைய புத்தி, என்னுடைய மனம், ஆக எனது என்பதின் மீது நான் என்பதின் அதிகாரம் இருக்கின்றது அல்லவா? कि कब मेरा अधिकार बन जाता है, कब मैं अधिकारी बन जाती. சில நேரம் என்னுடைய அதிகாரியாக அது ஆகிவிடுகின்றதா, நான் அதிகாரியாக ஆகின்றேனா? சமய பிரமான் நேரத்திற்கு ஏற்ப स्वराज्य अधिकारी अभी सदा और सहज अकाल तख्त नशीन बनो. स्वराज्य அதிகாரிகளாகிய நீங்கள் இப்பொழுது நிரந்தரமாக சகஜமாக अकाल तख्त नशीनाக ஆகுங்கள். तभी अन्य आत्मा के बाद द्वारा जीवन मुक्ति और मुक्ति का अधिकार தீவிர கதி से दिला सकेंगे. எப்ப நீங்க அகால தக்தல இருக்கக்கூடியவர்கள இருக்கின்றீர்களோ அப்பதான் பிற ஆத்மாக்களுக்கு பாபாவின் மூலமாக ஜீவன் முக்தி மற்றும் முக்தியினுடைய அதிகாரத்தை வெகு வேகமாக கொடுக்க முடியும். சமயக்கு புகார் அப் தீவிர கதி அப் பேத் கி. இப்ப நேரத்தினுடைய கூப்பாடு என்ன தெரியுமா? ஒன்று தீவிரமாக இருக்க வேண்டும், இன்னொன்று எல்லையற்று இருக்க வேண்டும். छोटी सी रिहर्सल देखी सुनी, ஒரு சின்ன ரிஹர்சலை தான் பார்த்தீங்க கேட்டீங்க. एक ही साथ वेद का नक्शा देखा है ना. ஒரே நேரத்துல உலகத்தினுடைய எல்லையற்ற உலகத்தினுடைய படத்தை பார்த்தீங்க இல்லையா? चिल्लाना भी बेहद, मरना भी बेहद, मरने वालों के साथ साथ जीने वाले भी अपने जीवन में परेशानी से मर रहे हैं. அதாவது கூப்பாடு போடுபவர்கள் எல்லையற்றவர்களாக இருக்கின்றார்கள், இறப்பவர்களும் எல்லையற்றவர்களாக இருக்கின்றார்கள். இறப்பவர்கள் கூடவே வாழ்பவர்கள் கூட தங்களது வாழ்க்கையின் பிரச்சனைகளால் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஐசிய சமைப்ப அப்படிப்பட்ட நேரத்துல आप स्वराज्य अधिकारी आत्माओं का क्या कार्य है? स्वराज्य अधिकारी ஆத்மாக்களாகிய உங்களுடைய காரியம் என்ன? செக் करो, சோதனை செய்யுங்கள். जैसे स्थूल साधनों के लिए बताते हैं, भूकंप आवे तो ये करना, तूफान आवे तो ये करना, आग लगे तो ये करना. எப்படி ஸ்தூல சாதனங்களுக்காக இது சொல்லப்படுகின்றது. பூகம்பம் வந்தால் இதை செய்ய வேண்டும், புயல் வந்தால் இதை செய்ய வேண்டும், நெருப்பு பற்றி கொண்டால் இதை செய்ய வேண்டும். வயசே அதே மாதிரி आप श्रेष्ठ आत्मा के पास जो साधन है, நீங்க சிரேஷ்டமான ஆத்மாக்கள், உங்களிடம் சாதனங்கள் இருக்கின்றன அல்லவா? அதெல்லாம் என்னென்ன சாதனங்கள்? பாபா வரிசைப்படுத்தி சொல்கின்றார். சர்வ சக்தியா, அனைத்து சக்திகள், योग का बल, யோகத்தினுடைய பலகம், स्नेह का चुंबक, அன்பினுடைய காந்தம், ये सब साधन समय के लिए तैयार है. இது எல்லாமே நேரத்துல தயாராகி இருக்கின்றனவா? சர்வ சக்தியா है, அனைத்து சக்தியிலும் இருக்கின்றனவா? किसको शांति की शक्ति चाहिए, लेकिन आप और कोई शक्ति दे दो तो वो संतुष्ट होगी. ஒரு ஆத்மாக்கு சாந்தியினுடைய சக்தி அவசியமா இருக்கு. நீங்க வேற ஏதோ ஒரு சக்தியை கொடுத்தீங்கன்னா அது திருப்தி ஆகுமா?
जैसे किसको पानी चाहिए आप उसको 36 प्रकार भोजन दे दो. ஒருத்தவங்களுக்கு தண்ணி வேண்டி இருக்கு, ஆனா நீங்க அவங்களுக்கு 36 விதமான உணவு கொடுக்குறீங்க, தேக்க संतुष्ट होगा, அவங்க திருப்தி ஆவாங்கல்ல. तो एवर रेडी बनना सिर्फ अपने अशरीर बनने के लिए नहीं. பாபா சொல்றாங்க எவர் ரெடி ஆவது என்பது நீங்க அசரீரிய ஆவதற்காக மட்டுமல்ல, वो तो बनना ही है, அது ஆகியே தீர வேண்டும். लेकिन ஆனா जो साधन स्वराज्य अधिकार से प्राप्त हुआ, எந்த சாதனங்கள் स्वराज्य அதிகாரத்தின் மூலமா உங்களுக்கு பிராப்தி ஆகி இருக்கின்றதோ, परमात्मा वर्षे में मिला, பரமாத்மானுடைய ஆஸ்தியாக கிடைத்திருக்கின்றதோ, சப் அதிகார எவர் ரெடியா, அந்த அனைத்து அதிகாரங்களும் எவர் ரெடியாக இருக்கின்றனவா? ऐसे तो नहीं जैसे समाचारों से सुनते हो कि जो मशीनरी समय चाहिए वो फॉरेन से आने के बाद कार्य में लगाना गया. இப்படி நீங்க செய்திகள்ல கேட்குறீங்க, எந்த மிஷினரி இப்பொழுது வேண்டுமோ அது ஃபாரின்ல இருந்து வந்த பிறகு காரியத்துல நாங்க பயன்படுத்துவோம்னு சொல்றாங்க. तो ஆக சாதன் எவர் ரெடி नहीं रहेगा, அப்ப சாதனா எவர் ரெடியா இல்லை தானே. சர்வ சாதன் சமைப்ப காரியமே லகி லகா சக்தி, அனைத்து சாதனங்களையும் நீங்க நேரத்திற்கேற்ப காரியத்துல பயன்படுத்த முடியாது. இத்தனை நுக்சானம், அப்ப எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு விடுகின்றது. तो ஆக ये विश्व कल्याणी विश्व परिवर्तक आत्मा है, உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய உலக மாற்றத்தினர் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களிடம் சர்வ சாதன் எவரெடிய, அனைத்து சாதனங்களும் எவரெடியாக இருக்கின்றனவா? சர்வ சக்தியா आपके ஆர்டர் में है, சர்வ சக்திகளும் உங்களுடைய ஆர்டர்ல இருக்கின்றதா? ஆர்டர் की अर्थात ஆர்டர் பண்றதுனா அதனுடைய பொருள் என்ன? சங்கல்பியா நிர்ணய சக்தி. இப்ப நீங்க சங்கல்பம் பண்றீங்க, எனக்கு நிர்ணயிக்க சக்தி. तो सेकंड में भी कम समय में निर्णय शक्ति हाजिर हो जाए. ஒரு வினாடியை விட குறைந்த நேரத்துல அந்த நிர்ணய சக்தியானது வந்துவிட வேண்டும். கை स्वराज्य अधिकाराजी, பாபா சொல்றாங்க சொல்லுங்க, स्वराज्य அதிகாரிகளே, ऐसे ऑर्डर में அந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கின்றனவா? या एक मिनट अपने में लाने में लगेगा, फिर दूसरे को दे सकेंगे. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க அதை கொண்டு வர முடியும், பிறருக்கு கொடுக்க முடியும். அப்படி இல்லை தானே. अगर समय पे किसको जो चाहिए वह नहीं दे सके तो क्या होगा? நேரத்துல யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க முடியவில்லை என்றால் என்ன ஆகும்? सभी बच्चों के दिल में संकल्प तो चल रही है ना, எல்லாருடைய இதயத்திலையும் இப்ப இந்த சங்கல்பம் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகே क्या होना है और क्या करना, நெடி என்ன ஆகுமோ, என்ன நாம செய்யணும். போனா तो बहुत कुछ है, ஆக போறது நிறைய ஆக போகுது. சுனாயனா எத்தோ ரிஹர்சல், ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது கூட என்ன ஒரு ரிஹர்சல் தான். ये 6 मास की तैयारी के घंटी बजी, 6 மாசத்துல நீங்க ரெடி ஆகுறதுக்கான ஒரு பெல். இது घंटा नहीं बजा है, பெரிய மணி அடிக்கவில்லை. पहले घंटा बजेगा फिर नगाड़ा बजे, முதல்ல மணி அடிக்கும், அதுக்கப்புறம் முரசு அடிக்கும். डरेंगे, பயப்படுவீர்களா? थोड़ा थोड़ा डरेंगे, கொஞ்சம் பயப்படுவீர்களா? சக்தி स्वरूप आत्मा का क्या स्वरूप दिखाया? சக்தி स्वरूप ஆத்மாக்களுக்கு என்ன स्वरूपம் காட்டப்பட்டு இருக்கிறது? शक्तियों को शक्ति स्वरूप में पांडव भी आ गए तो शक्तियां भी आ गई. शक्ति स्वरूपத்துல பாண்டவர்களும் இருக்கிறாங்க, சக்திகளும் இருக்கிறாங்க. सदा शक्तियों को कोई को 4 भुजा, कोई को 6 भुजा, कोई को 8 भुजा, कोई को 16 भुजा साधारण नहीं दिखाते हैं. எப்போதுமே சக்திகளை 4 கைகள் அல்லது 6 கைகள் அல்லது 8 கைகள் அல்லது 16 கைகள் காட்டுகின்றார்கள், சாதாரணமா காட்டுறதில்லை. ये भुजाएं सर्व शक्तियों का सूचक है. இந்த கைகள் என்ன? சர்வ சக்திகளுடைய அடையாளங்கள். इसीलिए ஆகவே सर्व शक्तियों द्वारा प्राप्त अपनी शक्तियों को इमर्ज करो. सर्व शक्तियोनिடமிருந்து प्राप्ति இருக்கின்ற உங்களுடைய சக்திகளை इमर्ज செய்யுங்கள். इसके लिए ये नहीं सोचो कि समय आने पे इमर्ज हो जाएंगे. அப்புறம் இதுக்கா இப்படி யோசிக்காங்க, நேரம் வரும்போது அது வெளிப்படும் என்று. सारे दिन में स्वयं प्रति भिन्न भिन्न शक्तियां यूज करके देखो. फुल डेல விதவிதமான சக்திகளை பயன்படுத்தி பாருங்கள். सबसे पहला अभ्यास राज्य अधिकारी सारे दिन में काम कार्य में लगता है. முதல்ல
பயிற்சியில சுவராஜ்ய அதிகாரிகள் முழு நாள்ல எந்த அளவு காரியத்துல பயன்படுத்துகின்றார்கள். மைத்தோ ஹூஹி ஆத்மா மாலிக், நான் ஆத்மா எஜமானன் தானே அப்படின்னு கிடையாது. மாலிக் ஓகே ஆர்டர் கரோ, எஜமானன் ஆயிட்டு ஆர்டர் பண்ணுங்க, और चेक करो. அதுக்கப்புறம் சோதனை பண்ணி பாருங்க. हर कर्मेंद्रियों मुझे राजा के लव और लॉ में चलते हैं. ஒவ்வொரு கர்மேந்திரியனும் கூட ராஜாவான என்னுடைய லவ் மற்றும் லா படி நடக்கின்றதா. ஆர்டர் करे मनमना भव और मन जाए नेगेटिव और वेस्ट थॉट्स में. ஆர்டர் பண்றீங்க மன்மனா பவ அப்படின்னு, ஆனா மனம் நெகட்டிவ்ல போகுது இல்ல வேஸ்ட் தாட்ஸ்ல போகுது. क्या ये लव और लॉ क्या? இது வந்து என்ன லவ் அண்ட் லாவா. ஆர்டர் करे मधुरता स्वरूप बनना है. ஆர்டர் பண்றீங்க இனிமையான स्वरूपமாக ஆக வேண்டும். और समस्या अनुसार परिस्थिति अनुसार क्रोध का रूप नहीं, लेकिन सूक्ष्म रूप में भी आवेश चिड़ापन आ रहा. பிரச்சனைக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப கோபம் மகா ரூபத்துல வராட்டாலும் சூக்ஷ்ம ரூபத்துல ஆவேசமா வருது, இல்லைன்னா சிடு சிடுப்பா வந்து விடுகின்றது. क्या ये ऑर्डर है? இது ஆர்டரா என்ன? ஆர்டர் में हुआ, ஆர்டர் படி நடந்ததா. ஆர்டர் करे हम निर्माण बनना है. ஆர்டர் பண்றீங்க நாம் பணிவோட இருக்க வேண்டும் என்று. வாயுமண்டலம் சோச்சோ कहाँ तक दब कर चलेंगे. ஆனா வாயுமண்டலத்துக்கே இருக்கு இப்படி யோசிக்கீங்க, எது வரைக்கும் தான் நம்ம அடங்கி போறது? குச்சி तो दिखाना चाहिए, நம்ம காட்ட வேண்டும் அல்லவா. क्या मुझे ही दबना है, நானே தான் புனிய வேண்டுமா? मुझे ही मरना है, நானே தான் சாக வேண்டுமா? मुझे ही बदलना है, நான் தான் மாற வேண்டுமா? क्या ये लव एंड ऑर्डर है? இது என்ன लव एंड ऑर्डर है? इसीलिए ஆகவே विषयों के ऊपर चिल्लाने वाले दुखी आत्मा के ऊपर रहम करके இந்த உலகத்தின் மீது யாரு பரிதவிக்கின்றார்களோ, दुखத்தில் இருக்கின்ற ஆத்மாக்களோ அவர்கள் மீது ரஹம் கருணைக்கு पहले अपने ऊपर रहम करो. அவங்களுக்கு மேல நீங்க கருணை காட்டுவதற்கு முதல்ல உங்க மேல நீங்க கருணை காட்டுங்க. अपना अधिकार संभालो, உங்களுடைய அதிகாரத்தை நீங்க संभालना பண்ணுங்க. आगे चल आपको चारों ओर प्रकाश देने का, वाइब्रेशन देने का, मनसा द्वारा वायुमंडल बनने का बहुत कार्य करना है. போக போக நாலா பக்கங்களிலும் சகாஷ் கொடுப்பதற்கு, வைப்ரேஷன் கொடுப்பதற்கு, மனதின் மூலமாக வாயு மண்டலம் ஏறுவதற்கான நிறைய வேலையை செய்ய வேண்டி இருக்கின்றது. पहले भी सुनाया कि अभी तक जो जहां तक सेवा के निमित्त है, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது எங்க எதுக்காக சேவைக்கு நீங்க நிமித்தமாக இருக்கின்றீர்களோ போத் அச்சிக்கு அங்க நன்றாக செய்கின்றீர்கள். அவர் கரங்கி நன்றாக செய்யவும் செய்வீர்கள். லேக்கின் ஆனால் என்ன, அபி சமய பிரமான் இப்பொழுது நேரத்திற்கு ஏற்ப தீவிர கதி और வேக சேவாக்கு அவசியகता है. தீவிரமான ஸ்பீடும் வேணும், எல்லையற்ற சேவையும் அவசியமாக இருக்கிறது. तो ஆக अभी पहले 8 दिन को चेक करो. முதல்ல ஒவ்வொரு நாளையும் சோதனை பண்ணி பாருங்க. स्वराज्य अधिकार कहाँ तक रहा, स्वराज्य अधिकारம் எது வரைக்கும் இருக்கின்றது. ஆத்மா மாலிகோं के कर्मेंद्रियों को चलाए. ஆத்மா எஜனனா ஆயிட்டு कर्मेंद्रियங்களை நடத்த வேண்டும். स्वदेशरे है कि मैं मालिक इन साथियों से सखियों से कार्य करा रहा हूं. இந்த நினைவு இருக்க வேண்டும், நான் எஜமானன் இந்த துணையாளர்கள் மற்றும் சகயோகிகள் மூலமாக காரியங்களை செய்ய வைத்துக் கொண்டு இருக்கின்றேன். சொரூப்பின் நஷா ரஹே, சொரூபத்தில் என்ன இருக்கணுமா, போதை இருக்க வேண்டுமா. அது எப்படிப்பட்ட சோதர் சுதகி சப் கர்மேந்திர आपके आगे ஜியாஜு சுதகி கரேகி. தாமாகவே இந்த அனைத்து கர்மேந்திரங்களும் சரி உங்களுக்கு முன்னாடி ஐயா நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லும். मेहनत नहीं करनी पड़ेगी, உங்களுக்கு உழைக்க வேண்டி இருக்காது. आज वेर संकल्प को मिटाओ, आज संस्कार को मिटाओ, आज निर्णय शक्ति को प्रकट करो. இப்படி கிடையாது. இன்னைக்கு நான் வீணான சங்கல்பங்களை நீக்குகின்றேன், நான் என்று சம்ஸ்காரத்தை அழித்து விட்டேன், நான் நிர்ணய சக்தியை வெளிப்படுத்துகின்றேன். एक दग से सब कर्मेंद्रिया और मन बुद्धि संस्कार तो आप चाहते हो ना वह करेगी. ஒரு வினாடியில அனைத்து கர்மேந்திரியங்களும் மனம் புத்தி சம்ஸ்காரங்களும் நீங்க எதை விரும்புகின்றீர்களோ அதை செய்யும். அபி கர்த்தேனா
இப்ப என்ன கூறுகின்றீர்கள்? பாபா சாஹ்தே தோ யஹ் ஹை லேக்கின் அபி இத்னா நஹீ. பாபா விரும்புவது இவ்வளவு, ஆனா அந்த அளவு இப்ப கிடையாது. ஃபிர் கहेंगे जो चाहते हो होगे. சரி, அப்புறம் என்ன சொல்லுவீங்க? என்ன விரும்புகின்றீர்களோ அது ஆயிடணும், ஈஸி ஆயிடும். तो समझा क्या करना है? புரிகிறதா? என்ன செய்ய வேண்டும்? अपने अधिकार की सिद्धियों को कार्य में लगाओ. உங்களுடைய அதிகாரத்தினுடைய சித்திகளை காரியத்தில் பயன்படுத்துங்கள். ஆர்டர் करो संस्कार को. संस्कार का ஆர்டர் பண்ணுங்க. संस्कार आपको क्यों ஆர்டर करता है? संस्कार ஏன் உங்களுக்கு ஆர்டர் செய்கிறது? संस्कार नहीं मिटता, क्यों? संस्कार அழிய மாட்டேங்குது. ஏன்? बंद हुआ है संस्कार आपके ஆர்டர் में. ஆனா உங்களுடைய ஆர்டர்ல தான் அது கட்டுப்பட்டு இருக்கிறது. மாலிக் பன் லாவ், எஜமான தன்மையை கொண்டு வாருங்கள். तो औरों की सेवा के बहुत 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 आवश्यकता है. இது பிறருக்கு சேவை செய்வதற்கு ரொம்ப 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 அவசியமானது. எது? எஜமான தன்மை. ये तो कुछ भी नहीं है, बहुत नाजुक समय आना ही है. இப்ப நடந்தது ஒண்ணுமே கிடையாது. இதை விட ரொம்பவும் தீவிரமான நேரம் வரப்போகின்றது. ஐசி சமைப்ப அந்த மாதிரி நேரத்துல உடுத்தி கலா துவாரா நீங்கள் பறக்கும் கலையின் மூலமாக ஃபரிஸ்தா பஞ்சாரோ ஒரு சக்கர் லகா. ஃபரிஸ்தாயிட்டு நாலா பக்கங்களிலும் சுற்றி வரணும். जिसको शांति चाहिए, जिसको खुशी चाहिए, जिसको संतुष्ट चाहिए. யாருக்கு சாந்தி வேண்டுமோ, யாருக்கு மகிழ்ச்சி வேண்டுமோ, யாருக்கு திருப்தி வேண்டுமோ, ஃபரிஸ்தா ரூபமே சகா தேனைக்கு சக்கர் லகாएंगे. ஃபரிஸ்தா ரூபத்துல சக்தி கொடுப்பதற்காக சுற்றி வருவீர்கள். अनुभव करेंगे, அவர்கள் அந்த அனுபவத்தை அடைவார்கள். जैसे अभी अनुभव करते हैं ना, पानी मिल गया बहुत प्यास बीती. இப்ப என்ன அனுபவம் பண்றாங்க? தண்ணி கிடைச்சது, ரொம்ப தாகம் தீர்ந்தது. खाना मिला गया, टेंट मिल गया, सहारा मिल गया. சாப்பாடு கிடைச்சிருச்சு, டென்ட் கிடைச்சிட்டு, சகயோகம் கிடைச்சிருச்சு. ऐसे अनुभव करेंगे फरिश्तों द्वारा. शांति मिल गई, शक्ति मिल गई, खुशी मिल. ஃபரிஸ்தாக்கள் மூலமாக எங்களுக்கு சாந்தி கிடைச்சிட்டு, சக்தி கிடைச்சிருச்சு, மகிழ்ச்சி கிடைச்சிருச்சு. ஐசி அதே மாதிரி அந்த வாகக், அதாவது நம்மளுடைய வாகனம் அந்தராக இருக்கின்றோம். अंतिम स्थिति கடைசி நேரத்துல பவர்ஃபுல் ஸ்திதி ஆப்கா அந்திம் வாகன் பனேகா. உங்களுடைய பவர்ஃபுல் ஸ்டேஜ் தான் கடைசியில நீங்க சவாரி செய்வதற்கான வாகனமாக இருக்கும். और चारों ओर चक्कर लगाते सबको शक्ति देंगे, साधन देंगे. நாலா பக்கங்கள்லயும் நீங்க சுற்றி எல்லோருக்கும் சக்திகளையும் கொடுப்பீர்கள், சாதனங்களையும் கொடுப்பீர்கள். अपना रूप सामने आता है. உங்களுடைய சொரூபம் உங்களுக்கு முன்னாடி வருகின்றதா? எமர்ஜ் கரும், வெளிப்படுத்துங்க. கித்தனை ஃபரிஸ்தா சக்கர் லகா ரहे, எவ்வளவு ஃபரிஸ்தாக்கள் சுற்றி வருகின்றார்கள். சகாஸ் தே ரहे हैं, சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். तब कहेंगे, அப்பதான் என்ன சொல்லுவார்கள்? आप एक गीत बजाते हो ना, நீங்க ஒரு பாட்டு கூட போடுறீங்கல்ல, என்ன பாட்டு? சக்தியா आ गई, சக்திகள் வந்து விட்டார்கள். சக்தியோं द्वारा ही सर्वशक्तिवान स्वतः ही सिद्ध हो जाएगा. சக்திகள் மூலமாகத்தான் சர்வசக்திவான் தாமாகவே ப்ரூஃபாக ஆகி விடுவார். சொன்னா கேட்டீர்களா? जो अब तक किया, जो चला वो समय प्रमाण अच्छे से अच्छा चला. இதுவரைக்கும் என்ன நடந்ததோ, எது நடந்ததோ அது நேரத்திற்கு ஏற்ப நல்லதும் நல்லதாக நடந்தது. अब आगे और अच्छे से अच्छा होना ही, மேற்கொண்டு இன்னும் இதை விட நல்லதுலேயும் நல்லதாக தான் நடக்கும். अच्छा நல்லது. घबराए तो नहीं, பயப்படவில்லை தானே? समाचार सुन के देख के घबराए, செய்தியை கேட்டு பார்த்து பயப்படவில்லை தானே? ये तो कुछ नहीं है. அவ திரும்ப திரும்ப சொல்றாங்க, இது ஒண்ணுமே இல்ல. आपके पास सब कुछ है, உங்ககிட்ட எல்லாமே இருக்கிறது. और ये कुछ भी नहीं है, இது ஒன்றுமே கிடையாது. लेकिन ஆனா फिर भी आपके भाई बहनों हैं, அவரெல்லாம் உங்களுடைய சகோதர சகோதரிகள். इसलिए उनकी सेवा करना भी अच्छा है. அவர்களுக்கு சேவை செய்வது கூட ரொம்ப நல்லது. अभी राज्य अधिकार अकाल तख्त में बैठे रहो. நீங்க ராஜ்ய அதிகாரிகள் அகால தக்கத்துல அமர்ந்திருங்கள். நீச்சே ऊपर नहीं आओ, கீழே மேலேயும் போகாதீங்க. देखो பாருங்க, கவர்மெண்ட் तो भी साक्षात्कार होगा. கவர்மெண்ட் கூட சாட்சாத்கார் ஆயிடும். எப்படி? यही है, यही है, यही है.
இவர்கள்தான் இவர்கள்தான் இவர்கள்தான். தக்ஸே உத்தரவு நெய். உங்களுடைய சிம்மாசனத்தை விட்டு இறங்காதீங்க. அதிகார் छोड़ो नहीं. அதிகாரத்தை விடாதீர்கள். அதிகார हर समय चला. அதிகாரத்தை ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்க பயன்படுத்துங்க. சோப்ப दूसरों पर नहीं चला. உங்க மேல அதிகாரத்தை பயன்படுத்தினே தவிர மத்தவங்க மேல கிடையாது. அச்சா, நல்லது. நயே நயே பச்சே भी बहुत आए हैं. புது புது குழந்தைங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. விருத்தி तो होनी है. விருத்தி ஆகவே வேண்டும். जो इस कल्प में इस बारी पहली बार आए हैं वो हाथ उठा. இந்த கல்பத்துல முதல் முறையாக வந்தவர்கள் கையை உயர்த்துங்கள். अच्छा कोई भी कार्य की हिम्मत तो समझो सफलता है. பாபா சொல்றாங்க, ஹிம்மத் ரக்தே பहुंच गए तो पहुंच गए ना. தைரியத்தோட வரணும்னு நினைச்சீங்க, வந்துட்டீங்க இல்லையா? जो बैठ गए और कुछ भी नहीं. யாரு உட்காந்துட்டாங்களோ அவங்க உட்காந்துட்டாங்க, ஒன்றும் ஆகல. ஹிம்மத் बहुत आवश्यक है. தைரியம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. कोई भी कार्य में हिम्मत है तो समझो सफलता. எந்த ஒரு காரியத்திலையும் தைரியம் இருந்ததுன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். हिम्मत कम सफलता कम. इसलिए हिम्मत और निर्भय भय में नहीं आती. எங்க தைரியம் குறைவாக இருக்குமோ வெற்றியும் குறைவாக இருக்கும். அதனாலதான் தைரியம் மற்றும் பயமற்ற தன்மை. பயம் வரக்கூடாது. என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பயம் வரக்கூடாது. மர் ரஹா கோய் தோ वो मर रहा है. பயம் आपको आ रहा है. சாகுறாங்கன்னா அவங்க சாகுறாங்க, ஆனா உங்களுக்கு பயம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நிர்பய பயமற்றவர்களாக இருக்கணும். ठीक है, उसको शांति का सहयोग. அவங்களுக்கு சாந்தியினுடைய சகயோகத்தை கொடுங்க. उस आत्मा का रहम दिल की भावना से सहयोग दो. அந்த ஆத்மாக்கு ரகம் தில் பாவனையோட சகயோகத்தை கொடுங்க. பயமே नहीं आओ. பயத்துல வராதீர்கள். பயம் சப்சே बड़े से बड़ा भूत है. பயம் எல்லாத்தை விட பெரிய பூதம். और भूत निकल सकते हैं. வேற பூதங்களும் வெளிப்பட வரும். பயக்க பூத் बहुत मुश्किल. பயம் என்ற பூதம் அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டு போவாது. किसी भी बात का भय सिर्फ मरने वालों की भय नहीं. எந்த ஒரு விஷயத்த பயம் இருந்தாலும் சரிதான். வெறும் சாவுக்காக பயம் மட்டுமல்ல, கை बातों का भय होता है. பல விஷயங்களுக்கு பயம் இருக்கிறது. जो अनेक प्रकार के भय हैं, अनेक விதமான பயங்கள் अपनी कमजोरी के कारण ही भय होता है. இந்த பயம் கூட ஏன் வருது? தனது பலகீனத்தின் காரணத்தினால. उन सब में निर्भय बनने का तो सहज साधन है. எல்லாற்றிலும் நீங்க பயமற்றவர்களாக ஆவதற்கு சகஜமான சாதனம் எது? வதா சாஃப் தில் சச்சி தில். எப்போதும் உண்மையான இதயம் இருக்கணும், கிளீனான இதயம் இருக்கணும். तो भय कभी नहीं है. ஒரு பொழுதும் பயம் வராது. जरूर कोई दिल के बात समाई हुई होती है. எப்ப இதயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ जिससे பயம் होता है. அதனாலதான் பயம் வருகிறது. साफ दिल सच्ची दिल सो साहेब राजी और सर्व भी राजी. எப்ப நீங்க உண்மையான இதயம், தூய்மையான இதயத்தோட இருப்பீங்களோ சாஹிபும் உங்ககிட்ட ராஜி ஆயிடுவாரு, எல்லாரும் கூட உங்ககிட்ட ராஜியாக ஆகிவிடுவாரு. अच्छा, நல்லது. नए नए आने वाले बच्चों को, புது புதுசாக வரக்கூடிய குழந்தைகளுக்கு नए जीवन में परमात्मा भाग्य को प्राप्त करने के मुबारक हो. புது வாழ்க்கையில பரமாத்மா பாக்கியத்தை பிராப்தி அடைவதற்காக வாழ்த்துக்கள். अच्छा, நல்லது. ஃபாரின் के भी बहुत आए हैं. வெளிநாட்டிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஃபாரின் குரூப் हाथ उठाओ. ஃபாரின் குரூப் கையை உயர்த்துங்கன்றாங்க. கிட்டத்தட்ட 700 பேர் வந்திருக்கிறாங்க. பலே பதாரே, வெல்கம். நல்லது, நீங்க வந்தது. महाराष्ट्र आंध्र प्रदेश की सेवा. महाराष्ट्र மற்றும் आंध्र प्रदेश சேவை. महाराष्ट्र वाले हाथ उठाओ. महाराष्ट्र கையை தூங்க. 4000 பேர் இருக்கிறாங்க. तो 4000 को 4 पदम बार मुबारक हो. 4000 பேருக்கு 4 கோடி மடங்கு வாழ்த்துக்கள். अच्छा किया, நல்லது செய்தீர்கள். हर ग्रुप की अपनी सेवा की शोभा. ஒவ்வொரு குரூப்புக்கும் அவங்களுக்கான சேவை அழகானது. क्योंकि ஏனெனில் सेवा के पहले तो परिवार के सामने नजदीक आने का गोल्डन चांस मिलता है. சேவைக்கு முன்னாடி குடும்பத்துல எல்லாருக்கும் அருகாமையில் வருவதற்கான கோல்டன் சான்ஸ் கிடைக்கிறது. சான்ஸ் மில்தா है ना, வாய்ப்பு கிடைக்கின்றது அல்லவா. नहीं तो कौन पूछेगा महाराष्ट्र है या आंध्रा. இல்லைன்னா யாரு கேட்க போறாங்க மகாராஷ்டிராவா அல்லது ஆந்திராவா என்று
लेकिन ஆனால் विशेष सेवा का चांस लेने से परिवार के दादियों के दादाओं के सामने आते हैं. எப்ப விசேஷமான சேவைக்கான வாய்ப்பை எடுக்கின்றீர்களோ அப்பதான் குடும்பத்துக்கு முன்னாடி, தாதிகளுக்கு முன்னாடி, தாதாக்களுக்கு முன்னாடி வருகின்றீர்கள். और खुशी भी होती है, மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. क्यों खुशी होती है? कारण ஏன் உங்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது? காரணம் சொல்லுங்க. देखो सेंटर पर सेवा करके तो कितनों की सेंटर में நீங்க சேவை பண்ணீங்கன்னா எவ்வளவு பேருக்கு பண்ணுவீங்க? चलो ज्यादा से ज्यादा 50-100, अधिकतम அதிகமா 50 பேர் இல்ல 100 பேர். यहाँ सब सेवा करते हो तो हजारों की सेवा करते हो. இங்க நீங்க எப்ப சேவை செய்றீங்களோ ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்கிறீர்கள். हजारों की सेवा का रिटर्न में जो सबकी दुआएं मिलती है ना, எப்ப ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்க சேவை பண்றீங்களோ அதனுடைய ரிட்டர்ன் ஆசீர்வாதங்கள் கிடைக்கல இல்லையா? बहुत अच्छी सेवा की, ரொம்ப நல்லா சேவை பண்ணாங்கன்னு, बहुत अच्छी सेवा की, அவங்க ரொம்ப நல்லா சேவை செஞ்சாங்கன்னு, இதெல்லாம் என்ன ஆசீர்வாதங்கள்? ये दुआएं निकलती है, இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகின்றன. और दुआएं एक दो वर्तमान समय में कुछ ही दिलाती है. இந்த ஆசீர்வாதங்கள் நிகழ்காலத்துல மகிழ்ச்சியை கொடுக்கின்றன. दूसरा जमा भी होती है, இன்னொன்னு அது சேமிக்கப்பட்டு விடுகிறது. डबल फायदा, இதுல டபுள் லாபங்கள் இருக்கின்றன. जिन्होंने सेवा की तो सेवा का मेवा कुछ भी मिली. யாரெல்லாம் சேவை பண்ணீங்களோ சேவையினுடைய பலன் மேவா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைச்சது. ஜமா கா காத்தா भी जमा हुआ, சேமிப்பு கணக்கு கூட சேமிக்கப்பட்டு விடுறது. डबल फायदा हो गया ना, இரட்டை நன்மை விளைந்து விட்டது அல்லவா? अभी मेजॉरिटी सब जोन अच्छे सीख भी गए हैं, अभ्यास हो गया. இப்போ மெஜாரிட்டி எல்லா ஜோனுமே நன்றாக கற்றுக்கொண்டீர்கள், அபியாசமும் ஆகிவிட்டது. அச்சா கே முபாரக், ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள். 100 குமாரிகளை சமர்ப்பணம் பண்றாங்க. अच्छा 100 कुमारियां उठो, 100 குமாரிகளும் எழுங்க. सभी देखो जहां भी टीवी है वहां दिखाओ, टीवीல எல்லாரையும் காட்டுங்க. अच्छा है, वैसे तो समर्पण तो है ही, ஏன்னா சமர்ப்பணம் ஆகியிருக்கின்றீர்கள். समर्पण का पक्का स्टैंप लगना है, ஏன்னா சமர்ப்பண் என்பதற்கான पक्का स्टैंप வரப்படுகிறது. या अल्माइटी गवर्नमेंट का स्टैंप मिट नहीं सकेगा. இந்த अल्माइटी गवर्नमेंट ஸ்டாம்ப் ஒருபோதும் நீங்காது. பக்கா என்ன? பக்கா பக்கா. மறுபடியும் கேட்குறாங்க, स्ट्रांग தானே, ஸ்ட்ராங் தானே? जो समझते हैं बहुत 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 पक्का है वह ऐसे हाथीला. யாரு நினைக்கிறீங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கிறோன்னு, அவங்கலாம் கைகளை ஆற்றுங்கள். बहुत पक्का महाराष्ट्र, ஏன்னா மகாராஷ்டிராக்கள் कोई महानता तो दिखाएगा ना, ஏதாவது ஒரு மகான் தன்மையை காட்டுவாங்க இல்லையா? बहुत अच्छा, ரொம்ப நல்லது. बाप दादा के तरफ से बहुत बहुत अरब करब बार मुबारक हो बताए. बाप दादाவின் பக்கம் ரொம்ப ரொம்ப எல்லையற்ற அளவு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். अच्छा நல்லது. अभी 1 सेकंड में फरिश्ता बन विशेष जहाँ यह अर्थक्वेक हुई है उन चारों तरफ फरिश्ता बन उड़ती कला द्वारा शांति शक्ति और संतुष्ट का फैलाते आओ. இப்போ ஒரு வினாடியில ஃபரிஸ்தா ஆயிட்டு விசேஷமா இங்க எப்ப எங்க எர்த்குயிக் ஆச்சோ அங்க நாலா பக்கத்துலயும் ஃபரிஸ்தா ஆகி பறந்து போய் சாந்தி சக்தி திருப்தி என்னுடைய சக்திகளை பரப்பி விட்டு வாருங்க. சக்கர் லாக்கராவோ 1 செகண்ட், அது எவ்வளவு நேரத்துல? 1 செகண்ட்ல சுற்றி வாங்க. सबके सब चक्कर लगाते आओ, எல்லாரும் போனோம், சுத்திட்டு வரணும். अच्छा நல்லது. अब ड्रिल பண்ணாங்க. चारों ओर के देश और विदेश के फरिश्ते रूप में विराजमान, நாலா பக்கங்களிலும் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் ஃபரிஸ்தா ரூபத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, स्व अधिकारी बच्चों को, स्व अधिकारी குழந்தைகளுக்கு सदा लव और ला में अपने सहयोगी सूक्ष्म वस्तु सहयोगी साथियों को चलाने वाले, எப்பொழுதுமே லவ் மற்றும் லா இரண்டின் மூலமாக சகயோகி, அதாவது சூக்ஷ்மமாக இருக்கலாம் ஸ்தூலமாக இருக்கலாம், அந்த சாத்திகளுக்கு எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய கொள்கைகளுக்கு सदा बाप दादा द्वारा प्राप्त रूहानी साधनों को एवरेडी बनाने वाले, பாப் தாதாவின் மூலமாக பிராப்தி ஆகியிருக்கின்ற ஆன்மீக சாதனங்களை எவர் ரெடியாக செய்யக்கூடியவர்களுக்கு मैं आत्मा राजा बन राज्य अधिकार का अनुभव करने वाले, நான் ஆத்மா ராஜா ஆயிட்டு राज्य அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடியவர்களுக்கு सदा उड़ती कला द्वारा फरिश्ता रूप में चाहो सका देने वाले शक्ति स्वरूप आत्मा को பறக்கும் கலையின் மூலமாக
ஃபரிஸ்தா ரூபத்தில் நாலா பக்கங்களிலும் சகாஷ் கொடுக்கக்கூடிய சக்தி ஸ்வரூப ஆத்மாக்களுக்கு सदा साफ दिल सच्ची दिल द्वारा निर्भय निराकारी में अनुभव करने वाले எப்போதுமே உண்மையான இதயம், அதாவது கிளீனான இதயத்தின் மூலமாக பயமற்றவர்களாக நிராகாரி ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணி விஸ்வ பரிவர்த்தக் ஆத்மாக்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே. முழு முரளியினுடைய சாரத்தை எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா பாபா சொல்ற பாருங்க. அந்த டைட்டில்ஸ் சொல்லும் போது முதல்ல சொல்றாரு, உள்நாடு வெளிநாடுகள்லையும் ஃபரிஸ்தா ரூபத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல சொல்லிட்டார். ஏன்னா எல்லாருமே ஃபரிஸ்தாயிட்டு சக்கரவர்த்தின்னு. ரெண்டாவது ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள்னு சொல்றாரு. ஸ்வராஜ்ய அதிகாரிகள் ஆத்மானா யாரு? லவ் அண்ட் லவ் மூலமாக ஸ்தூலம் மற்றும் சூட்சமான சாத்திகளை வழிநடத்தக்கூடியவர்கள், அதை சொல்லிட்டார். மூன்றாவது பாபாவிடமிருந்து பிராப்தி ஆகி இருக்கின்ற சாதனங்களை எவரடியாக செய்யக்கூடியவர்கள். சாதனங்கள் கிடைச்சி மட்டும் இல்லை, அதை நம்ம எவரடியா பயன்படுத்தக்கூடியவர்கள். அடுத்து நான் ஆத்மா ராஜா ஆயிட்டு ராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடியவர்கள். ஐந்தாவது பறக்கும் கலையின் மூலமாக நாலா பக்கங்களிலும் சக்திகளை கொடுக்கக்கூடிய சாந்தியை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு. ஆறாவது எப்போதுமே தூய மற்றும் உண்மையான இதயமுடையவர்களாக இருக்கிறதுனால பயமற்றவர்களாகவும் நிராகாரத்தை அனுபவம் செய்யக்கூடியவர்கள். அதுல 2 டைட்டில் பாபா சொல்றாரு, விஸ்வ கல்யாணக்காரி மற்றும் விஸ்வ பரிவர்த்தக ஆத்மா. அவர்களுக்கு பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. दादियों से दादियों बाबा संदिக்கின்றார். आप सबको खुशी हो रही है ना, हमारे निमित्त दादियां दादी सामने आए हैं, खुशी है ना. நீங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றீர்கள் அல்லவா, நமக்கு நிமித்தமான தாதிகள் தாதாக்கள் முன்னாடி வந்திருக்காங்கன்னு. आप भी आने चाहते हैं, நீங்க கூட வர விரும்புகின்றீர்களா? और ही सामने अच्छा है, நீங்க கூட முன்னால் வருவது ரொம்ப நல்லது. सामने वालों को ज्यादा देखते हैं, முன்னாடி இருக்கவங்கள தான் நன்றாக பார்க்கின்றார்கள். यहाँ तो ऐसा करना पड़ेगा, அது மாதிரி தான் செய்ய வேண்டியிருக்கும். सामने वालों को तो बार बार देख रहे हैं, முன்னாடி இருக்கவங்கள தான் அடிக்கடி பார்க்கின்றார்கள். अच्छा, जगदीश भाई बात बाबा சொல்றாரு, सभी ठीक है, நல்லா இருக்கின்றீங்களா? सबसे अच्छी बात है अपने को शरीर सहित बाप के हवाले कर ले. எல்லாத்தோட நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் சரீரம் முதற்கொண்டு பாபாவிடம் சமர்ப்பணம் செய்து விட்டீர்கள். वैसे तो बाप को अपना सब दे दिया, எல்லாமே பாபாட்ட கொடுத்துட்டீங்க. दे दिया ना कि देना, கொடுத்து விட்டீர்களா இல்ல கொடுக்க வேண்டுமா? आप लोगों ने निमित्त आत्मा ने तो दिया है, நீங்க அது நிமித்தமான ஆத்மாக்கள் கொடுத்து விட்டீர்கள். सब आपके साकार रूप में फॉलो कर रहे हैं, आनंद साकार रूपத்தை உங்களை ஃபாலோ பண்றாங்க. साकार रूप में महारथियों को दे सबको शक्ति मिलती है. साकार रूपத்துல महारथिகளை பார்த்து எல்லோருக்கும் சக்தி கிடைக்கின்றது. ये सारा ग्रुप क्या है? ग्रुप फुल्ला என்ன? शक्ति का स्रोत, शक्तिயினுடைய ग्रुप है ना. आमान தானே. दादी जानकी कह रही है, चलाने वाला बहुत रमजान था சொல்றாங்க. தாதி ஜானகி சொல்றாங்க, வழி நடத்துபவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப பெரிய ரகசியம் அறிந்தவர். हम जब नहीं होता तो इतनी वृद्धि कैसी हो? और அப்படி இல்லைன்னாக்கா இவ்வளவு விருத்தி எப்படி ஆகும்? बाप कहते हैं चलने वाले भी बाप से ज्यादा चतुर सुजान है. வழி நடந்து செல்பவர்கள் கூட யாரு? பாபா விட ரொம்ப அதிகமா புத்திசாலிகள். अच्छा, நல்லது. सभी सदा एक शब्द दिल से गीत गाते रहो. எப்போதுமே எல்லோருமே ஒரு வார்த்தைய இதயபூர்வமா பாடிக்கொண்டே இருங்க. அது என்ன பாட்டு? மேரா பாபா, எனது தந்தை. கீத் கானா சப்கோ ஆத்தா है ना. இந்த பாட்டு பாட எல்லாருக்கும் வருகிறது அல்லவா? மேரா பாபா கீத் கானா ஆத்தா है, எனது தந்தை என்ப கீத் பாட வருகின்றதா? சஹஜேனா, ஈஸி தான் இல்லையா? மேரா கால் அப்னா பனா லியா, எனதுன்னு சொன்னீங்க, தன்னுடையவராக ஆக்கி விட்டீர்கள். பாப் कहते हैं, பாபா சொல்றாங்க, பச்சே பாப் से भी होशियार है. क्यों? குழந்தைங்க தந்தையை விட ரொம்ப கெட்டிக்காரர்களாம். ஏன்? காரணம் சொல்ற, भगवान को बांध लिया है ना, பகவானே நீங்க கட்டுப்படுத்தி விட்டீர்கள். बांधा है ना, दादिகளை பார்த்து பாபா கேட்கிறார். तो बांधने वाले शक्तिशाली हो या बंधने वाले? கட்டுப்படுபவர்கள் சக்திசாலிகளா இல்ல கட்டுப்படுத்துபவர்கள் சக்திசாலிகளா?
कौन शक्तिशाली है, यार शक्तिशाली, बांधने वाले ने सिर्फ तरीका आपको सुना दिया. ஆக யார் கட்டுப்படுத்துபவர்களோ அவருக்கான வழியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஐசே பாந்தோ பாந்து ஜாவுங்க. அப்படி நீங்க என்ன கட்டுப்படுத்தினீங்கன்னா நான் கட்டுப்பட்டு விடுவேன். எப்படி மேரா சொன்னாலே போதுமானது. அச்சா, நல்லது. ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா वरदान கொடுக்குறாங்க. स्वयं को निमित्त समझ, व्यर्थ संकल्प या व्यर्थ वृद्धि से मुक्त रहने वाले विश्व कल्याणकारी भव. இன்னைக்கு वरदान என்ன? தன்னை நிமித்தமாக புரிந்து கொண்டு வீணான சங்கல்பங்கள் மற்றும் வீணான விருத்திகளிலிருந்து முக்தி அடைந்திருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகணும்னா வீணான சங்கல்பம் வீணான விருத்தியிலிருந்து முக்தி அடையணும். வீணான சங்கல்பம் மற்றும் வீணான விருத்தியிலிருந்து முக்தி அடைய வேண்டும் என்றால் தன்னைத்தான் நிமித்தமாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இன்னைக்கு வரதானம் தன்னை நிமித்தமாக உணர்ந்து வீணான சங்கல்பங்கள் மற்றும் வீணான விருத்தியிலிருந்து முக்தி அடைந்திருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. मैं विश्व कल्याण के कार्यार्थ निमित्त हूँ. நான் விஸ்வ கல்யாண காரியத்துக்காக நிமித்தமாக இருக்கிறேன். இது जिम्मेवारी स्मृति இருக்கும். இந்த பொறுப்பை நினைவுல வைங்க. कभी भी किसी के प्रति और अपने प्रति वह संकल्प व्यक्ति नहीं हो सकती. ஒருபொழுதும் யார் மீதும் கூட தன் மீதும் கூட வீணான சங்கல்பங்கள் அல்லது வீணான விருத்தி இருக்க முடியாது. जिम्मेवार आत्मा एक भी अकल का संग्रह कर सकते. யார் பொறுப்புடைய ஆத்மாவோ அது அக்கல்யாணக்காரி சங்கல்பம் செய்யவே முடியாது. एक सेकंड भी व्यर्थ वृद्धि नहीं बना सकते. ஒரு வினாடி கூட வீணான விருத்தியை செய்ய முடியாது. क्योंकि ஏனென்றில் उनकी वृद्धि से वायुमंडल का परिवर्तन होता है. ஏன்னா அவங்களுடைய விருத்தியின் மூலமா தான் வாயுமண்டலமே மாறிவிடுகிறது. इसीलिए ஆகவே சர்வக்கு பிரதி उनकी शुभ भावना शुभ कामना सदैव रहती है. அனைவருக்காகவும் அவருடைய சுப பாவனையும் சுப காமனாவும் தாமாகவே இருக்கின்றன. இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்கிறாரு, அஜ்ஞான் கி சக்தி குரோத் ஹை. அஞ்ஞானத்தினுடைய சக்தி தான் கோபம். அவர் ज्ञान की சக்தி, ஞானத்தினுடைய சக்தி என்ன? சாந்தி. சாந்தி. ஆக இன்னைக்கு பாப் தாதா சமயத்திற்கேற்ப ஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகி அனைத்து ஆன்மீக சாதனங்களையும் தீவிரமாக ஆக்கக்கூடிய காரியத்தை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर. इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर. मन को पावन कर दिया, मन को पावन कर दिया, देह दुनिया भुलाकर. इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर. इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर. अचरज भरी बातें सुनाकर सृष्टि चक्र का ज्ञान दिया. भेद बताएं अगम निगम के खुशियों का वरदान दिया.
मीठे मीठे बच्चे कहकर जीवन मीठा कर दिया। गम को भुलाए मीठे बाबा, प्यार से हमको भर दिया। कितना सुकून दिया हमको बाहों में समा कर। इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर। इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर। पाल न पाए दिल वाले की दिव्य जीवन बना रहे। ज्ञान के मोती योग की शक्ति से मन मूरत को सजा रहे। परम पिता वो शिक्षक बनकर संगम युग में पढ़ा रहे। मधुर मिलन का अमृत पिलाए, नशा रूहानी चढ़ा रहे। इतना ध्यान रखते हमारा पलकों में बिठा कर। इतना प्यार दिया हमको बाबा मुरली सुनाकर। मन को पावन कर दिया, मन को पावन कर दिया। देह दुनिया भुलाकर। इतना प्यार दिया हमको बाबा मुरली सुना कर।